பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து வருகிறோம். கடந்த நாட்களில் 3 ஆசாரியர்கள் என்கிற தலைப்பில் பார்த்தோம். இந்த நாளிலிருந்து 3 நல்லவர்கள் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை பார்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் உண்டு. சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா சொல்கிறாரு? சங்கீதம் 125 அது ஒரு ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்கள். கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். இந்த சங்கீதத்தை பாடின தேவ மனிதன் சொல்கிறாரு, ஆண்டவரே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் நன்மை செய்கிறவர். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவோம். நிறைய இருக்குது. நன்மை நன்மை நன்மைன்னு சொல்லி, சரிங்களா? பைபிள் சொல்லுது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். சங்கீதம் 65 போட்டிருக்கோம், அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போஸ்தலர் 10:38 போட்டிருக்கு, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணம் ஆக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ இயேசுனாலே நன்மை தான் செய்வார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நன்மை தான் செய்வார். நமக்கு தெரியும், அவர் தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அப்படி தான் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். உண்மைதான், தேவன் நன்மை செய்கிறவர் என்பதில் மாற்றமே இல்லை. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, எப்படி சொல்லுது? கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். அப்போ தேவனிடத்திலிருந்து நம்ம நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிற தெய்வம்தான், சரியா? ஆனால் நம்ம யாராக இருக்கணும்னா நல்லவங்களாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருத்தர் சொன்னார், நல்ல போதகரே அப்படின்னாரு. அப்போ இயேசு சொல்லுவார், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஆண்டவரை தவிர யாரும் நல்லவங்க இல்லையா? அவரளவுக்கு நம்ம யாரும் நல்லவங்க இல்லை. ஆனாலும் இந்த உலகத்தில் வாழுகிற நாம் நல்லவர்களாக வாழணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எலியா தன்னுடைய நாட்களில் சோர்ந்து போகும்போது சொல்லுவார், போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்கலும் நான் யார் இல்லை, நான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லுவார், சரியா? அதாவது நீதிமான், செம்மையானவன், இவங்க எல்லாரையும் கொஞ்சம் அப்படி கொண்டோன்னா எல்லாரும் எந்த கேட்டகரியில் தான் வருவாங்கன்னா அந்த நல்லவர்கள். இப்போ நம்ம யாராக வாழணும்னா நல்லவங்களாக வாழணும். தேவனிடத்திலிருந்து நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நல்லவர்களாக வாழணும். நான் நாளிலிருந்து 3 நல்லவர்கள் யாருன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் தான் பேச போகிறேன். ஆனால் இந்த வசனம் என்னுடைய மனதை ரொம்ப தொட்டுச்சு. ஏன்னா அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் அப்படிங்கிறான். தேவனிடத்திலிருந்து நம்ம நன்மை எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா அவர் நன்மைகளின் தெய்வம். ஆனால் நம்ம யாராக இருக்கணும்னா நம்ம நல்லவங்களாக இருக்கணும். தேவன் அளவுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்க முடியாது, யாராலையும் இருக்க முடியாது. கொஞ்சமாவது நல்லவங்களாக இருக்க வேண்டாமா? ஆண்டவர் சொன்னார்ல, எப்போ கொஞ்சமாவது உண்மையாக இருப்பா அப்படின்னு சொன்னார்ல. அப்போ நம்ம நல்லவங்கன்னு ஒரு பேர் எடுக்கணுங்க. பைபிளில் நிறைய நல்லவங்க இருக்காங்க. இப்போ யோபுலாம் நல்லவர் தான், நோவா நல்லவர் தான், ஆபிரகாம் நல்லவர் தான், நல்லவங்களாக இருந்திருக்காங்க. மனுஷன் நல்லவனாக இருந்தாலும் ஒருவேளை அவன்கிட்ட சில கெட்ட சுபாவம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நல்லவனாக மாற்றிருக்கிறார். நம்ம எப்படி நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோமோ அதே போல் நீங்களும் நானும் நல்லவனாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் சொன்ன உவமையில் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்போ நல்ல விதை போட்டால் நல்ல மரம் வரும், நல்ல மரம் வந்தால் நல்ல கனி வரும், சரியா? நல்ல கனி வந்தால் நல்ல மனுஷன் வருவான். அதைத்தான் இயேசு சொன்னார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காமிக்கிறான்.
ஸோ அப்போ நீங்களும் நானும் யாருன்னா, நான் இப்படி சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்ட அவருடைய பிள்ளையாகிய நான் நல்லவனாக இருக்கிறேன். ஒரு பாட்டை விட்டு தெரியுமா? இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. நம்ம எல்லாரும் பாவிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம், துன்மார்க்கராக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் இன்னைக்கு நல்லவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். சரியா? நாளையிலேருந்து பார்ப்போம் 3 பேர் யார் யார் நல்லவங்கன்னு பேர் வாங்கினாங்க. நம்மளும் பேர் வாங்குவோம். கெட்டவங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவரையே சொன்னாங்களே, இயேசுநாதரே என்ன சொன்னாங்க? இவன் பெயல்செபூலின் தலைவனால் பேய்களை ஓட்டுறான்னு சொன்னாப்புல. உன்னை சமாரியன்னு சொன்னாங்க, அவரை பிசாசுகளின் தலைவன்னு சொன்னாங்க. இயேசுவை அப்படி சொன்னாங்க. நம்மளை கெட்டவங்கன்னு நம்மளை தூற்றுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்கங்க. ஆனாலும் நம்மளை நல்லவங்கன்னு சாட்சி கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்கணும். நம்ம நல்லவங்களாக அந்த உலகத்தில் வாழணும். நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் நல்லவங்களாக வாழுங்க. நான் ஒரு 3 நல்லவங்களை காமிக்கிறேன். அதனால் 3 நல்லவர்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.